அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அந்த படைத்தவனின் அருளும் கிருபையும் கருணையும் அனைத்து இறை தூதர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த காணொளியை பார்க்கின்ற அனைத்து மக்கள் மீதும் அவனுடைய அந்த நேர்வழியும் சாந்தியும் உண்டாகட்டுமாக. பெருவாரியான மக்களுடைய வாழ்வியல் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், சூழ்நிலைக்கு ஏற்ப தேடுதல்ல என்ன பண்றாங்க, தவறு இழைக்கிறாங்க. இப்ப உதாரணமா ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்வு செய்யறத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, அங்க நல்ல மார்க்கு, நல்ல நீட்னஸா பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க அப்படிங்கறத மட்டும் பாக்குறாங்க. இல்ல வசதி அதிகமா உள்ள ஸ்கூல், அதாவது பணத்தை நிறைய வாங்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்யறாங்க. பெரும்பகுதி இந்த குறைஞ்ச கட்டணத்துல கூட அழகிய முறையில பாடம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களும் அதே ஊர்ல இருக்கும். அது ஒரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க வாங்கக்கூடிய பைசா கல்விக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கட்டடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பள்ளிக்கூடம் மக்களுக்கு பெருசா தெரியாது. ஒரு 4 பஸ் 5 பஸ் வாங்கி உள்ள விட்டுருந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருந்தா அது சரியான ஸ்கூல்னு இவங்களா முடிவு செய்வாங்க. அப்படி சில தோற்றங்களை அந்த பள்ளிக்கூடங்கள் உருவாக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டடத்துல ஆரம்பத்துல சாதாரண டியூஷன் சென்டர் நடத்தினார் அவரு. இன்னைக்கு அவருக்கு ஏறக்குறைய ஏக்கர் கணக்குல அவருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, ஏக்கர் சைஸ்ல பள்ளிக்கூடம் இருக்கு. ஒரே பள்ளிக்கூடத்துல நேஷனல், இன்டர்நேஷனல், மெட்ரிக், சிபிஎஸ்இ, அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் சைல்டு, அவங்களுக்கு இவ்வளவும் ஒரே பகுதியில் நடத்துறாரு. பல கோடிக்கு அதிபதி. இந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் கூட்டம் போய்கிட்டே இருக்கு. அதே பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு அட்வொகேட்டோட பையனும் ஒரு பிசினஸ் மேனோடைய பையனும் அடிச்சுக்கிறாங்க ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே. ஒரு பையன் இன்னொரு பையனை தாக்குதல் நடத்தி ஒரு கண் அப்படி கலங்கி போச்சு. இவ்வளவு பெரிய சண்டை நடக்குது, அவங்க காம்பவுண்டுக்குள்ளதான் நடக்குது. ஆனா அவங்க இது எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, காம்பவுண்டுக்குள்ள நடந்துச்சு, பள்ளிக்கூடத்துக்குள்ள நடக்கல, அதாவது கிளாஸ் ரூம்ல நடக்கல, இது நீங்களே பார்த்துக்கன்னு விட்டுறாங்க. ஒருவேளை அந்த பள்ளிக்கூடம் முயற்சி பண்ணியிருந்தா 2 பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் சண்டையும் லேசா இருக்கும். இந்த செய்தி கூட வெளியே வராம பண்ணிருக்கலாம். எந்த அளவுக்கு தட்டி கழிச்சிட்டாங்க அப்படின்னா, பொறுப்பில்லாத பேசிட்டாங்க. அந்த வழி தாங்க முடியாம என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் நேரா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. லோக்கல் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க பேரண்ட் அட்வொகேட்டுங்கிறதுனால ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து தீர்க்க முடியல அவங்களால. அடி வாங்கினது அந்த அட்வொகேட்டோட பையன். அவங்க ஒரு 3 பஞ்சாயத்து நடத்தி பாக்குறாங்க, வேலைக்கு ஆகல. ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து நடக்குது, வேலைக்கு ஆகல. பிள்ளைங்கிறதுனால கேஸ் ஆக்குறது அவ்வளவு நல்லது இல்லையா, அதனால பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் இங்க முடியலன்னு சொல்லி ஏசி ஆபீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு இந்த தகவல் போகுது. அவங்க ஆபீஸ்ல வச்சு பேச்சுவார்த்தை நடந்து ஓரளவுக்கு சுமூகமா முடிக்கிறாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு 2 பேரும் ஒப்பந்த கையெழுத்து போடுற இடத்துல அந்த பையன் அவனை அடிக்கிறான். யாரு? அந்த தாக்குதல் பண்ணன பையனே திரும்பவும் அந்த பிரச்சனையை உருவாக்கி அதாவது ஒரு எஸ்ஐ முன்னாடி தான் கையெழுத்து ஆகுது. ஏசி ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க, ஏசி ஆபீஸ்ல இருந்து ஆபீசர் ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. வெளியில வச்சு நீங்க எழுதி முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த இடத்துல அடிக்கிறான். ஃபுல்லா கேமரா கவரேஜ் இருக்கு, போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, வெளியில அடிக்கிறான். அப்ப இந்த அளவுக்கு ஒரு பக்குவப்படாத 10th படிக்கிற பசங்க, அதாவது 10th படிக்கிற பசங்களோட பிரச்சனை +2 படிக்கிற 2 பிள்ளைங்களுக்குள்ள இந்த சண்டை நடக்குது. +2 படிக்கிற பையனுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸ்டேஷன்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்த சைடு பேரண்ட் இருக்கிறாங்க, அந்த சைடு பேரண்ட் இருக்கிறாங்க, நாமளும் இருக்கிறோம். 2 பேருக்கும் மத்தியில கொஞ்சம் அப்படி ஸ்மூத்தா கொண்டு போயிடணுங்கிற நோக்கத்தோட நாமளும் அதே இடத்துல இருக்கோம். 2மே முஸ்லீம் குடும்பம். அது ரொம்ப கவனம் பண்ண வேண்டிய, எல்லா மக்களும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3% மக்கள் தான் முஸ்லீம் பிள்ளைங்களை அந்த பிள்ளைகளை படிக்கிறாங்க. 100க்கு 3 பேர், 2000 பேர் படிக்கிறாங்க அங்க. அந்த வெறும் 3% உள்ள பிள்ளைங்க தான் அங்க சண்டை இவ்வளவு பெருசா ஆகுது. அப்ப முஸ்லிம்களே பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்யறதுல ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய அத்தாட்சி. சரி, அங்கிருந்து கொஞ்சம் கலைச்சி கூட்டு போயிட்டா, நீங்க எதுவும் தனியா பார்த்து காசு கொடுத்துட்டீங்களோ அப்படின்னு கேட்கிறாங்க. 2 பேரும் எப்படியாவது ஸ்மூத்தா கொண்டு போயிடணும்னு நினைக்கும் பொழுது
நான் இவ்வளவு சீக்கிரமா முடியும் நினைக்கலையே, யார பேரண்ட்ஸ் இவ்வளவு சீக்கிரமா முடியும் நான் நினைக்கலையே, இது ஒரு கேஸ் ஆயிடும் நான் நம்பினேன், நீங்க ஸ்மூத்தா முடிச்சிட்டீங்க, இப்படி முடிக்காது அப்படின்னு பணம் எதுவும் கொடுத்துட்டீங்களா ஏசியா பார்த்து அப்படின்னு கேட்கறாங்க. நல்ல வேலை அந்த ஏசி ஆபீசருடைய ரூமுக்குள்ள நம்ம போகல, வெளியில இருந்தே தான் நம்ம ஆப்ரேட் பண்ணோம். ஏன்னா 2 பேரும் நமக்கு வேணும். நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பா தான் இந்த மாதிரி தப்பா எடுத்துப்பாங்கிறத பேசுறோம். அவங்க நீங்க ஏதோ பேசிட்டீங்களா, நீங்க எதுவும் கொடுத்துட்டீங்களான்னு கேட்கறாங்க. ஆனா இவங்க எப்படி கொடுத்தாங்க பிள்ளைங்களுக்கு பாடத்தை அப்படின்னு சொன்னா, மிஞ்சி மிஞ்சி போனா 5வது படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் தான் மதரசாக்கு அனுப்புறாங்க. ஏறக்குறைய அந்த பகுதியில் நாம 3 மதரசா நடத்துறோம். பள்ளிவாசல்ல நடத்துற நேரம் போக மீதமுள்ள நேரத்தை தான் நம்ம நடத்துறோம். பள்ளிவாசல்ல தனியா மதரசா நடத்துறாங்க. அந்த பள்ளிவாசல் நேரத்துக்கு போக முடியாத பிள்ளைங்களுக்கான சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்கி கொடுத்து அதே பகுதியில 3ஆ பிரிச்சு 3 பகுதிகளில் நம்ம நடத்துறோம். அந்த பிள்ளைங்க எப்படியாவது பக்குவப்படணும், இந்த மார்க்க கொள்கையிலும் சேர்த்து படிக்கணும், வெறும் பள்ளி படிப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கவலை செஞ்சு ஏறக்குறைய ஒரு 26வது ஆண்டு முடிஞ்சிச்சு, 27வது வருஷம் வந்துருச்சு நடத்துறோம். ஆனா பிள்ளைங்களை அவங்க எப்படி அனுப்புறாங்க அப்படின்னா, இந்த சம்மர் கிளாஸ் அதுல கூட எல்லாரும் கலந்துக்கிறது இல்ல. சம்மர் கோர்ஸ் தான் அன்னைக்கு அவங்களால தாங்கிக்க முடியாது, வீட்டுக்குள்ள வச்சு தாங்கிக்க முடியாது. எங்கேயாவது போனா சரி, இவ்வளவு நாள் பள்ளிக்கூடத்துல போயிட்டான், இப்ப எங்கேயாவது போட்டோம், இந்த நோக்கத்தோடு அனுப்புறாங்களே தவிர இந்த மார்க்க கல்வி தான் அவங்கள வழி நடத்தும். இந்த மார்க்க கல்வி இருந்தா மட்டும்தான் அவன் எந்த டிகிரி முடிச்சுட்டு வந்தாலும் அவனை நீதியா நடத்தும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அனுப்புறவங்க ரொம்ப 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 கம்மி. ஒரு சிலர் தான் இந்த கொள்கையில உறுதியாகவும் இதை படிச்சாதான் என் பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத நினைக்கிறது ரொம்ப கம்மியான நபர்கள். இப்ப நான் சொல்லக்கூடிய அதே பகுதியில ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரத்துல அவங்களுடைய முழு வாழ்க்கையும் கவனிக்கக்கூடிய பள்ளிக்கூடமும் இருக்கு. அவங்களுடைய முழு வாழ்க்கையும் கவனிப்பாங்க. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை மேல குறை கூட சொல்லாத அளவுக்கு அவங்கள பக்குவமா வழி நடத்துறாங்க. ஒரு தனி பிள்ளைங்கள் மேலே கவனம் செலுத்தக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா அந்த பள்ளிக்கூடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அப்ப எப்படி ஒரு பருவம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி அவங்க கிட்ட நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும்? அவ இப்படிப்பட்ட பிள்ளைங்களை வளர்த்தெடுத்ததுக்கு பின்னாடி அவங்க குறிப்பிட்ட ஒரு அடல் அந்த நிலை வரும் பொழுது வழி மாறுறாங்கல்ல, அப்போ ஓடி வராங்க, எப்படியாவது என் பிள்ளைய மீட்டு கொடுங்க, இப்படி இருக்கிறான், ரூம் போட்டிக்கிறான், ரூமுக்குள்ளே தான் இருக்கிறான், இல்லைன்னா வெளியில போறான், ரொம்ப மோசமான ஃப்ரெண்ட்ஸுங்களோட லிங்க் வச்சிருக்கிறான், நாங்க எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனோம், அவங்க மருந்து கொடுத்தாங்க ஆனாலும் தீர்வு இல்லை. இப்படி பலரும் பல மாடல்ல வர்றாங்க. இதுல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை விதிவிலக்கு இல்லை, எல்லாரும் வர்றாங்க. அதுக்குதான் நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு அந்த வழிகாட்டுதல தேடும் பொழுது வெறும் இந்த தோற்றங்களை வச்சு முடிவு செய்யக்கூடாது. எப்படி கல்யாணத்துல தோற்றங்களை வச்சு முடிவு செய்யக்கூடாதோ அதே போலதான் பிள்ளைங்க படிப்பு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும். பெரிய பெரிய பில்டிங் இருக்கு, நிறைய பணம் வாங்குறாங்க, அவங்க என் குழந்தைய படிப்பு கொடுத்தா அது கிடையாது. உண்மையிலேயே நான் சொல்லக்கூடிய அந்த வளர்ந்த பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய நல்ல சிறந்த பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி, மார்க் எடுத்த பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி 9th 10th இருந்து தூக்கிட்டு இங்க போட்டுறாங்க பிரைவேட் ஸ்கூல்ல. இது நல்லா படிச்சு வெளியே வந்தோம்னா இந்த பள்ளிக்கூடம் ரிசல்ட் எடுத்ததா விளம்பரம் வருது. எங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளைங்க 100க்கு 90 100க்கு 95 எடுத்துருச்சுன்னு விளம்பரம் பண்றாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க +2 +1 அதாவது +1க்கு கீழே படிச்ச நல்ல பிள்ளைங்களை நீங்க பணம் செலுத்த வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம், காலேஜ் வரைக்கும் நாங்களே வெளிக்காட்டுறோம், அந்த பிள்ளைய வெளியே தூக்கிட்டு வராங்க. இதெல்லாம் ரகசியமா நடக்குது. அந்த மாதிரி பிள்ளைங்களை இந்த மாதிரி ஸ்கூல்ல போட்டு ஸ்கூல் பேர் வாங்கிக்கிறாங்க. அந்த விளம்பரத்தை வச்சு மற்ற பிள்ளைங்களை உள்ள சேர்க்கிறாங்க. இதெல்லாம் கூட ஸ்கூல்ல நடக்குது. இது ஸ்கூல் மட்டும் இல்ல, இதே போல மருத்துவமனையில் கூட பெரிய விளம்பரமான மருத்துவமனையில் தான் என் பிள்ளை பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு கொண்டு சேர்க்கிறாங்க. சேர்த்துட்டு இந்த பிரசவ ஆஸ்பத்திரியில பிரசவம் பண்ணி வெளியே வந்தா 20,000 அவங்க கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஆனா இவங்க செலக்ட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இவங்க வெளியே வரும்போது 1.5 லட்சம் ரூபாய் இவங்க கட்டணும். ஆனா அதுக்கு தான் போவாங்க. வீட்டை விட அதிகமா விசாலமான ரூம் எடுத்துக்கிறாங்க அங்க போய் உட்காந்து. இங்க வீட்டுல ராத்திரி 1 மணிக்கு தான் தூங்குறது, அங்க 2 மணிக்கு தூங்குறாங்க. இது ரூம் எடுத்து வச்சுட்டு பிரசவமான அந்த வார்டுக்கு பக்கத்துல ஒரு ரூம் எடுத்து வச்சுட்டு சகல இதெல்லாம் வாழ்க்கையில சிரமங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு சில படிப்பினைகள் வரும், வளர்ச்சி கிடைக்கும். அப்பதான் சகாபாக்களுடைய நினைவு வரும், சகாபிய பெண்களுடைய நினைவு வரும். அவங்க எவ்வளவு சிரமப்பட்டாங்க, பிரசவ நேரத்துல மரியாதை எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சேப்டர் எடுத்து படிச்சா பத்தும் தெரியும். அப்ப நம்ம கஷ்டப்பட்டாதான் அந்த நினைப்பே வரும். அவங்க வசதி இல்லாதவங்கள கூட இருக்கிறாங்க, அதாவது அந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணக்கூடியவங்க. நீங்க ஏதாவது இருந்தா தாங்க, நம்ம கிட்ட கூட கேட்கறாங்க, ஏதாவது இருந்தா தாங்க, இந்த மாதிரி மகளை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறேன், திருமணம் முடிவு பண்ணிருக்கிறேன், ஏதாவது இருந்தா தாங்கன்றாங்க. நம்ம கிட்ட இது மாதிரி ஆட்கள்கிட்ட காசை வாங்கி 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு மாலையை வாங்கி கழுத்துல போடுறாங்க. எது
அவசியம் இல்லையோ அதுக்கு வீண் விரயம் செய்யறதுக்கு கையேந்தி கூட செய்யறாங்க. இதேதான் ஆஸ்பத்திரி நிலைமையும். மகளை சேர்த்துட்டு பணம் கொடுக்குன்னு கேட்கிறாங்க. ஆனா நம்ம சிந்தனையில உள்ள பிள்ளைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பெறத்துட்டு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க நாங்க கிஃப்ட் கொடுக்குற நிலையில இருக்கிற மாதிரி தோட்டத்தை காமிக்கிறாங்க, கையேந்தி கூட செய்யறாங்க. அப்ப எங்க நாம தவறப்படுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பள்ளிக்கூடம் அனுப்புறதுல இருந்து, பள்ளிவாசல் மதரசாக்கு அனுப்புறதுல இருந்து, பள்ளிவாசலுக்கு அனுப்புறதுல இருந்து எல்லாத்துலயுமே பலகீனமா இருக்கும். ஆனா பின்னாடி ஒரு கட்டத்துல அவங்க வழி தவறி சிரமப்படும் பொழுது மட்டும் எல்லாம் அப்பவும் எல்லா இடமும் தீர்வு தேடிட்டு கடைசியா எங்க வர்றாங்க. சமீபத்துல ஒரு பையனுடைய செய்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம மதரசாவோட அந்த அம்மா ரொம்ப நாள் தொடர்புல இருக்காங்க. ஏறக்குறைய 5 கிலோமீட்டர்ல இருந்து நம்ம மதரசாவுக்கு வருவாங்க பயானுக்குன்னு. சனிக்கிழமை வருவாங்க. அவங்க பையன் 2 பையன், பெரிய பையன் நல்லா படிச்சுட்டு நல்ல சூழ்நிலையில ஒர்க் பண்றான், மனைவி மக்களை நல்லா பாத்துக்கிறான். 2வது பையன் 20 வருஷமா குடிக்கிறான். இவங்க வெளியவே சொல்லல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யாரோ ஒரு வீட்டு பெண்ணு தானே, சிரமப்பட்டுட்டு போகுது, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பின்னாடி அவகிட்ட இருக்கிற நகை பணத்தை எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வித்து குடிக்கிறான். அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு காசு இல்லாம அண்ணனோட லேப்டாப் ஒர்க் பண்ற எல்லாத்தையும் எடுத்து விற்கிறான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வருத்தம் வருது. எங்க இருந்தோ ஒரு பொண்ணு கொண்டு வந்த எல்லா சவர நகையும் விற்கும் போது உங்களுக்கு வலிக்கல, என் பையனை விட்டுட்டு அவன் பொண்டாட்டி போயிட்டாப்பா. ஏமா போனாங்க? இல்ல அவன் கொஞ்சம் குடிப்பான், அதுக்கு கோச்சிட்டு போயிட்டா, அவ தானே பாத்துக்கணும். சரி உன் பொண்ணை இதை மாதிரி கட்டி கொடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு அவன் மேலேயே சாப்பாட்டுக்கும் விழுந்து கிடந்தா உன் பொண்ணு அப்படியே எங்கேயும் விட்டு வச்சிருப்பியாமா? இல்ல அது யோசிக்கணும். அப்ப நீ யோசிக்கிறத விட அதிகமா அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு வாழ போதுன்னு நினைச்சு அனுப்பி வச்சாங்க. அப்ப அவங்களும் திருமண வாழ்க்கையில என்ன பண்றாங்க, அவங்களும் ஆளை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, வசதியானவங்க, அண்ணன் அதுல ஒர்க் பண்றான், 2 லட்சம் ரூபாய், அண்ணனோட சும்மா எதுவும் என் பையன் மேல விழாது, என் மருமக மேல விழாது, இவனும் ஏதோ வேலை செய்யறா நினைச்சுக்கிட்டாங்க அவங்க. ஆனா இவரு உண்மையில 20 வருஷமா குடிக்கிறது அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியாது. கொடுத்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. இப்ப 2 குழந்தைங்களுக்கு சேர்த்து அந்த பெண் உழைச்சு சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. எல்லாமே அடிப்படையிலிருந்து அவர்களை உருவாக்குறதுல ஏற்படக்கூடிய தவறு. பிளஸ் பிரச்சனைகள் வரும்போது சரியான சொல்யூஷன் கொடுக்கறது கிடையாது. இந்த பையனை மீட்டு ஒரு சென்டர்ல சேர்க்கிறோம், அவங்க ரேச அடிச்சுதான் திருத்துவாங்க. என் பையனை அடிச்சிருவாங்களோ, இவங்க 20 வருஷமா குடிக்கிறவன ஒன்னால திருத்த முடியல, எங்கேயுமே அவன் வேலை செய்யறது இல்ல, திருட வரைக்கும் ஆரம்பிச்சுட்டான், இன்னும் என் பையனை அடிச்சு திருத்துவாங்களோ, அப்புறம் அங்க வேண்டாம் பாய், வேற எங்கன்னா ஒண்ணு வேற எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க, அவனு அங்கதான் சேர்ப்பாங்கன்னு சொன்னா அப்புறம் அதுக்கு ரொம்ப யோசிச்சு கொண்டு போய் சேர்த்துட்டு பையன் கொஞ்சம் மாறி வரும்போது கூட்டு வந்துட்டாங்க. போய் பேரண்ட்ஸ் எப்படி முடிவு செய்யறாங்க பாருங்க. பள்ளிக்கூடமா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது சேர்த்திருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். நீ ஏன் உன் குழந்தைய தொடர்ச்சியா வேடிக்கை பார்ப்பியா? எல்லா தவறு செய்தாலும் வேடிக்கை பார்க்க முடியுமா? பெற்று தகப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல திட்டுவோம், பேசுவோம், அடிப்போம். அவங்க ஒரு 100 பேர், நீ ஒரு குழந்தையவே உன்னால சரியான பாதையில் அழைச்சிட்டு போக முடியலையே, அவங்க ஒரு 100 பேர் யார் வீட்டு குழந்தையோ வழி நடத்துறாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. வெறுமனே மொத்தமா மாத்திரை போட்டு தூங்க வைக்க முடியுமா? செத்து போயிடுவான். அப்ப சில மாடல்ல செய்துதான் ஆகணும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே அவர்களுக்கு சரியாக வழி நடத்தணும். இஸ்லாம் அந்த தர்பியத்தை பத்தி நிறைய பேசுது. 7 வயசுல உன் குழந்தைய எப்படி நீ நிர்வாகம் பண்ணணும், 2 வயசு குழந்தையா இருக்கிற வரைக்கும் நீ அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் செய்யணும், 7 வயசுக்கு அப்புறம் நீங்க 10 வயசு அடைஞ்சிட்டா நீ அந்த குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், இவ்வளவு தெளிவாக வேற எந்த மார்க்கத்திலையும் சொல்லப்படல. படைச்சவனுக்கு தானே தெரியும் படைப்பை எப்படி வழி நடத்தணும்னு. படைச்சவன் தெளிவா சொல்றான், 10 வயசுல நீ இப்படி இருக்கணும், 15 வயசுல எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு எல்லாமே சொல்றான். அதன்படி நடக்க மறந்துடுறோம் நாம. அப்புறம் ஒரு வழி தவறுன பிரச்சனைக்கு அப்புறம் அவங்களுக்கு தீர்வு தேடுறதுக்கும் அதுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல. அப்ப எங்க இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்? தீர்வு கிடைக்கிறதுக்கு இது தவிர வேற வழியே கிடையாது. இதுலதான் அவன் படைச்சப்பட்ட நோக்கம் என்ன, நான் ஏன் படைச்சேன், பின்னாடி அவன் எங்க வருவான், செத்ததுக்கு அப்புறம் விசாரணை எப்படி இருக்கும், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு தீர்வு மட்டும் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறது, இது வழிகேட்டத்தான் உருவாக்கும். பின்னாடி நீங்களும் நிம்மதியா இருக்க முடியாது. இந்த மாதிரி யாருக்காவது மறைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கு பின்னாடி வர சந்ததிகள் எப்படி இருக்கும், அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவரு எதுவுமே செய்ய மாட்டாரு, குழந்தை மட்டும் கரெக்டா 5 வேளை தொழுகணும், இவரு தொழ மாட்டாரு. குழந்தை மட்டும் குர்ஆன் எடுத்து படிக்கணும், இவர் படிக்க மாட்டாரு. இப்படி இருந்தோம்னா குறைஞ்சபட்சம் நமக்கு வேலை பளு இருந்தா கூட நம்ம கவலைப்படணும். என்னால அதுல என் பையன் ஏதோ போறான், என்னை சுத்தி இருக்கிற என் வயசுக்காரங்க எல்லாம் அதுல தொடர்புல இருக்கிறாங்க, என்னால தொடர்புல இருக்க முடியலையேங்கிற கவலை இருந்தாதான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். உனக்கு ஒரு 1 மணி நேரமாவது வாய்ப்பு கிடைக்கும் அந்த கையில எடுக்கிறதுக்கு. ஆனா தொடர்பே இல்லையே. ரமலான்ல மட்டும் குர்ஆன் சொல்றான், அதெல்லாம் பொய். அவன் ரமலான்லயும் ஒரு குர்ஆன் எடுக்க மாட்டாரு,
அதுதான் உண்மை. ஏன்னா அவருக்கு முன்னாடி அந்த அனுபவங்கள் சின்னதாக தொடர்பு இருந்தாதான் ரமணான்ல கொஞ்சம் கூடுதலா தொடர்பு கிடைக்கும். அதாவது ஃபர்ல் தொழுகையாவது, அதாவது கடமையான தொழுகையாவது ஒருத்தர் தொழுதாதான் ரமணான்ல சுண்ணத்தோட சேர்த்தாவது தொழுவாரு. இவர் மத்த நாள்ல ஃபர்ல் கடமையாக்கப்பட்ட தொழுகையே தொழாத போது மத்த நேரத்துல ஒரு வாய்ப்பு கிடையாது, அது கிடைக்காமையில தான் போயிடும். அப்ப கிடைக்கணும் அப்படின்னா தேர்வு தெளிவா இருக்கணும். அப்ப கல்வியிலிருந்து, அதுக்கும் கல்வி பருவத்துக்கு முன்னாடி தாய் தகப்பன் வளர்க்கறதுல இருந்து, பின்னாடி அவருக்கு திருமணம் தேர்வு செய்யறதுல இருந்து, மரணம் வரைக்குள்ள எல்லா செய்தியும் பேசக்கூடிய இந்த செய்தியோட நெருக்கம் ஏற்படாத வரை வெற்றி கிடையவே கிடையாது. சிலர் செய்யற சில தவறான காரணங்கள் தான் அவங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை உருவாக்குங்கிறது இஸ்லாமே சொல்லிச்சு தெளிவா. திருமண வாழ்க்கை பிரச்சனை திருமண வாழ்க்கை பிரச்சனை கிடையாது. முதல்ல நாம வைக்கிற எண்ணம் தெளிவா கிடையாது. இப்ப லாபத்தோட தான் நம்ம பாக்குறோம். பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த நீங்க எதிர்பார்க்கக்கூடியது கிடைக்கும், மன அமைதி இல்லாம போயிடும். அல்லாஹ் தெளிவா சொல்றான், என்னை நினைவு கூறுவதாலும் உன்னுடைய வீடுகளாலும் தான் உனக்கு மன அமைதி கிடைக்கும். இது ரெண்டையும் நீங்க விட்டுட்டு நீங்களா ஒரு விருப்பத்தை முடிச்சு அதுல மட்டும் தீர்வு இப்படி வரணும்னு சொல்றது கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ் சொன்ன வாக்கு, அப்புறம் எப்படி கிடைக்கும்? கிடைக்காம தான் போகும். அப்ப நாம கொஞ்சமாவது சரியான பாதையை சொல்லி முயற்சி பண்ணாமலொழிய நமக்கு மன அமைதி கிடைக்காது. நம்ம அனைவருக்கும் மன அமைதி வேண்டி வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.